நீங்க 300+ கிலோமீட்டர்ல காரை கார்னர் பண்றீங்க. இப்போ காரோட ரியர் விங் மூவ் ஆகி காரை கண்ட்ரோல் பண்றது ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கார் இருக்கான்னு தானே கேக்குறீங்க? இருக்கு. நீங்க மூவ் பண்ண தேவையில்ல, அதுவா ஆக்சுவலா மூவ் ஆகும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் ஜி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ரியரிங் மூவ் ஆன்றதை எப்படி சொல்றேன் கேளுங்க. நீங்க ரொம்ப ஸ்பீடா போய் பிரேக் அப்ளை பண்றீங்க. அப்ப கார் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதோட ரியர் விங்கும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். இந்த ஃபீச்சர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? F1ல DRS ஃபீச்சர் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனா அதை விட அட்வான்ஸ் ஆகும். 0 to 100 வெறும் 2.8 செகண்ட்ஸ்ல டாப் ஸ்பீட் 375+ போகக்கூடிய ஒரு கார். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு அந்த கார் அவ்வளவு ஸ்பீட் போகலனா தான் கேள்வியே. ஃபைட்டர் ஜெட்டோட இன்ஜின் எந்த அளவுக்கு சவுண்ட் கேட்குமோ அந்த சவுண்ட் மாதிரியே கேட்கணும்னு சொல்லி இதோட இன்ஜின் டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காரை வெறும் ஹேண்ட் பில் மட்டும் தான் பண்றாங்க. அதுவும் இந்த காரை பில் பண்றதுக்கு 8000+ ஹவர்ஸ் ஆகுமாமா. இந்த காருக்கு V8 Twin Turbo சூப்பர் சார்ஜ் இன்ஜின் கொடுத்தவர் தான். ஒரு கார் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை பர்சனலா டெஸ்ட் பண்ணி பாப்பான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதை விட இன்னொரு கிரேசியான ஃபேக்ட் ஒன்று சொல்லிட்டா, ஒரு வருஷத்துக்கு வெறும் 5 கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ ரேரான ஒரு காரு. நீங்க ஒரு பில்லியனரை கூட நேர்ல பார்த்துடலாம் ரோட்ல, ஆனா இந்த காரை பாக்குறது ரொம்ப ரேர். இவ்வளவு சொல்லிட்டு அந்த காரோட பேரை சொல்லனா எப்படி? அந்த காரோட பேரு ஜென்வோ, ஒரு டென்மார்க் கார் கம்பெனி. ஒரு வழியா ஆல்பபெட் சீரிஸ் முடிவுக்கு வந்துருச்சு. நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய கார் வீடியோஸ் பார்க்கணும், அதே மாதிரி பைக் வீடியோஸும் பார்க்கணும்னா லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.